வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். 6 மணியோட ஷோ சரிங்களா. 6 மணி ஷோவுக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொடுத்த நம்பரில் நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம கொடுத்ததுலேயே 6ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் அழகாக வந்துருந்துச்சு. நம்ம 6ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 6ஆம் நம்பர் வந்துச்சு, 7ஆம் நம்பர் 2 நம்பருமே நமக்கு ஒரு அருமையான மெத்தேடு ஆல் போர்டில் நம்ம தான் சொன்னோம். கண்டிப்பாக 6, 7 அப்படிங்கிற 2 நம்பருமே வரும், வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 2 நம்பருமே நமக்கு ஆட்டத்தில் வந்துருந்துச்சு, ஒரு நல்ல வின்னிங் தான் சரிங்களா. அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை பார்க்க போகிறோம். 654 25 சரிங்களா செகண்டு. அதே மாதிரி 827 301. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 717 66 சரிங்களா. இந்த நம்பர் தான் இருக்குது. இந்த நம்பரை பேஸை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். நமக்கு 6 மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும், கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நமக்கு இதில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக, இப்போ எப்படி 7ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் கிடச்சதோ அதே மாதிரி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. அதில் என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து சி போர்டு ஒரு சில கன்ஃபார்ம் நம்பர் கிடச்சிருக்கு, அதுவும் என்ன நம்பர் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. கொஞ்சமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் அழகாக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ரிசல்ட்டு 425 அடித்தாங்க, 731 766 டபுள்ஸ் சரிங்களா. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் அடுத்த நம்பர் நமக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு காமிக்குது. எதனால் 2ஆம் நம்பருங்க வரும்னா 7க்கு 2 அப்படிங்கிற நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க. 7க்கு 2 தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. 7க்கு 2ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2ஆம் நம்பர் அதாவது நமக்கு 7ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பரில் 2ஆம் நம்பர் கொஞ்சம் பேசலாம் செட் ஆகும். அப்படி செட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் 2ஆம் நம்பர் கொடுக்குறோம். உங்களுக்கு எதுவும் 2ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கன்னா, டபுள் 2 ட்ராவலையும் நமக்கு 7ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்காங்க. 731 766 ரெண்டுமே நமக்கு 7ஆம் நம்பரை பேசவே வச்சு ஆடிட்டாங்க சரிங்களா. அதனால் கண்டிப்பாக அடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக சின்ன நம்பர் பேஸாக கொடுப்பாங்க. அப்படி சின்ன நம்பர் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 2ஆம் நம்பருக்கான சான்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. 2ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா தான் 4 நம்பர் வரும் சரிங்களா. 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் 4 நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நேற்று 1 மணி ஷோவில் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர், அதாவது அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 425 சரிங்க. நேற்று 6 மணி ஷோவில் அதே மாதிரி 425 பேச வச்சு மறுபடியும் ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும்னு தான் எனக்கு தோணுது. அதனால தான் நம்ம அது கொடுக்குறோம். அது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். 4 நம்பர் அதாவது 425 அடிச்சிருக்காங்க இல்லையா, அதில் நமக்கு 2 நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. அதில் வந்து 7க்கு 4, அதாவது 4க்கு 7னு கொடுத்தா அதே மாதிரி 7க்கு 4 அப்படிங்கிற நம்பரும் வந்துடும். அது சாத்தியமான நம்பர் தான், அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அந்த கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் சரிங்களா. மேக்ஸிமம் அப்படி வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதே பாருங்கள். வந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏ போர்டு 2 அல்லது 4 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம். 2ஆம் நம்பர் அல்லது 4ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக, இந்த 2 நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து எனக்கு ஒரு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது கணக்கில் வருதான்னு பாருங்கள். 5ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 6க்கு 5 அப்படின்னு வருவாங்க அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6க்கு 5 தான் நாளைக்கு வர 6 மணி ஷோவுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேஸ் பண்ணி ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, போன ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 425 அடித்தாங்க இல்லையா. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு அதே பேஸில் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது போக ப்ளஸ் இந்த ட்ராவல் நமக்கு அந்த மாதிரி தான் காமிக்குது. 5ஆம் நம்பர் பேஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது. 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பட்சத்தில் தான் உங்களுக்கு ஒரு 7ஆம் நம்பர் செட் ஆகுது சரிங்களா. புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு. அதாவது அடித்தாங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடணும், இல்லைனா புது மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த மெத்தடில் ஆடணும். இந்த 2 நம்பரில் ஏதோ ஒன்று தான் ஆட போகிறாங்க. அதில் நல்லாவே தெரியுது. கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 7 ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் வந்து விழுகணும் அப்படின்னு காமிக்குது. 5 அல்லது 7 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டுக்கு காமிக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 4ன்ற இந்த 2 நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா. 7 4 4 7 அப்படிங்கிற நம்பர், அதே மாதிரி 2 5 அப்படிங்கிற நம்பர் ஏதாவது வருதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி
சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும், சி போர்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 3ஆம் நம்பர் தான் வரணும். சரிங்களா? ஏங்க சி போர்டு 3ஆம் நம்பர் வருதுன்னா, எனக்கு 6க்கு 3 அப்படின்னால தான். எனக்கு அதான் தெரிஞ்ச வரைக்கும் 6க்கு 3 தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக, 6க்கு 3 தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கங்களேன். ஏதாவது 6ஆம் நம்பர் வந்தாலே 3ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஏன்னா 1க்கு 3 நம்பர் வருது இல்லையா, 1க்கு 3 வந்துச்சுனாலே அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கும் 3ஆம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் தான், அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இருக்கிற நம்பரை தான் கொடுக்கணும். நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர நம்பர் தான் கொடுக்குறோமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டத்தில் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரில், அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, சி போர்டில் வந்து திரும்ப வந்து 3ஆம் நம்பரே அதே இடத்துக்கு வந்துடணும். சி போர்டு எனக்கு 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு தான் காமிக்குது. அப்படி இல்லைன்னா தான் எனக்கு திரும்ப 6ஆம் நம்பரே அந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்குது. 3 இல்லைன்னா 6, இந்த 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள். அதாவது 253 453 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுக்குறோம். அதாவது 253 பாருங்கள், 253 453 இது ஒரு நம்பரா. அடுத்தது வந்து 276 476. சரிங்களா? இது மாதிரி தான் எனக்கு கிடச்சிருக்கு. இதில் எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது, மேட்ச் ஆகுதுன்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 நம்பர் 3 6ங்கிற 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வருதான்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக 2ஆம் நம்பர் ஆட்டத்தில் இருக்குங்கிறது தெரியுது. அது வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு 4ஆம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 8 மணி ஷோ பார்த்துடலாம். ஏன்னா 8 மணி ஷோ நம்ம எப்போயும் போட முடியுது, அதனால் 8 மணி ஷோவும் சேர்த்து போட்டோம். சரிங்களா? இப்போ 8 மணிக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் கிடச்சிருந்தது, 63 595. சரிங்களா? அடுத்த ரிசல்ட் வந்து 827 31. இதுதான் நமக்கு பேசிக்காக கிடச்ச நம்பர். சரிங்களா? பேசிக்காக கிடச்ச நம்பர் இது தான். இதிலேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ரிசல்ட்டில் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரிசல்ட் எந்த மாதிரி நம்பர்கள் வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும், அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். அதாவது 7ஆம் நம்பரும் இதில் வந்து நமக்கு 8 மணி ரிசல்ட்டும் 6 மணி ரிசல்ட்டும் சேர்த்து கொடுக்குறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 6 மணிக்கு நமக்கு 8 மணிக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதனால் 1ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1ஆம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 7க்கு 1 அப்படிங்கிற நம்பர் ஆடுவாங்க, ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 731 இல்லையா, அந்த 731ல் நம்ம 7க்கு 1 அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறோம். அது போக ப்ளஸ்ஸு இந்த ட்ராவிலையும் நமக்கு 1ஆம் நம்பர் கொஞ்சம் இருக்குது. 731ங்கிற நம்பரில் 1ஆம் நம்பர் இருக்குது. அந்த 1ஆம் நம்பர் எடுத்து ரிப்பீட் அடிக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எதனால் 3ஆம் நம்பர்னால் திரும்ப அதே மாதிரி 3ஆம் நம்பர் கொண்டு வந்து வைக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால தான் வந்து திரும்ப வந்து 3ஆம் நம்பரே கொண்டு வந்து கொடுக்குறோம். அந்த மாதிரி திரும்ப 3ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. 3ஆம் நம்பர் நான் கொடுக்கணுங்கிறக்கா நீங்கள் வைக்க வேண்டாம், உங்கள் கணக்கில் ஏற்கனவே இருக்கானுங்கிறதே பாருங்கள், இருந்தால் எடுத்துங்க. அதே மாதிரி 9ஆம் நம்பர், அதாவது 7க்கு 9ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டுச்சு. 7க்கு 9ங்கிற நம்பர் ஆடுவாங்க, அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. 7க்கு 9 உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். சரிங்களா? இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். 7க்கு 9 அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 3க்கு அந்த கணக்கு, அதாவது 3க்கு 3 திரும்ப வரக்கு, அதாவது 73 இருக்குல்ல, அந்த 3க்கு 3 திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கில் எடுத்து தான் கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, 9ஆம் நம்பருக்கு அடுத்து வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். 0க்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 0 உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வரக்கூடிய நம்பராக தெரியுது. சரிங்களா? அதே மாதிரி வந்து நமக்கு சி போர்டு, அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஏ போர்டில் 3, ஏ போர்டில் 1 3, ஏ போர்டில் 9 0 இந்த மாதிரி நம்பர்கள், அதாவது 13 90 09 அந்த மாதிரி எடுத்துருக்கோம். 9 0 அந்த மாதிரி எடுத்துருக்கோம். அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பர் 8ஆம் நம்பருக்கான மேட்ச். 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எதனால் வருதுன்னா, இன்றைக்கி 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. 1ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் 8ஆம் நம்பர் தான் வரும். ஏன்னா 1ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருமோ அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அந்த மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள். 1ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச 1ஆம் நம்பருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பர் 5ஆம் நம்பர். சரிங்களா? மேக்ஸிமம் வந்து இதில் அடிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 138 905 இந்த மாதிரி நம்பர்கள். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னா, மேலே இருக்கிற நம்பர், அதாவது 905 அப்படிங்கிற நம்பரை பேச வச்சு 905 வரணும். இல்லை அப்படின்னா
கீழே இருக்கிற நம்பர் 831 கணக்கு பண்ணி 731 கணக்கு பண்ணி 138 கணக்காக வரணும். இப்படி தான் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது இருந்த எடுத்துங்க. அதே மாதிரி ஆல் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 135 ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 9ஆம் நம்பர் தான் ஸ்ட்ராங்காக வருது. இருக்கான்னு பாருங்கள். இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.